காய் வச்சாங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்தது. அந்த நாட்டு சர்க்கரையும் புட்டும் சேர்த்து சாப்பிடச்சில அந்த காம்பினேஷனே சூப்பரா இருந்தது. அடுத்து நம்ம முஸ்தஃபான புட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பர்சனலா புட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுவரைக்கும் நான் புட்டுல நாட்டு சர்க்கரை போட்டு ட்ரை பண்ணதில்ல. அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து நம்ம அண்ணன் சாப்பிட்டுட்டு இருந்த நார்மல் புட்டு ட்ரை பண்ணேன். அதுவும் நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. நம்ம அண்ணனும் சம்பா புட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்து நீங்கள் புட்டு சாப்பிட்றதுக்கு வாழைப்பழமும் வந்து தருவாங்க. நம்ம முஸ்தஃபான சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. வேறு லெவல் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. முஸ்தஃபான வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஷாப்பில் நீங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது. காலையில் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு அடுத்த ஷூட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஷாப்போட கரெக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி பள்ளியாசல் காம்ப்ளெக்ஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அங்கே வந்து கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்தியா வந்து ஜெட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, புட்டுக்கும் ஃபேமஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கடையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் சஜஷன் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜ் நம்ம தூத்துக்குடி மக்கள் பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க.